திருக்குறள். திருக்குறள் நைனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள் நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலன்ட். மார்னிங் ஃப்ரெண்ட். ஜிகே. உலகில் பலம் வாழ்ந்த மொழி எது? ஆங்கிலம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். சூப்பர் கிருத்திகா. I request Kevin to deliver Tamil proverb. மார்னிங் ஃப்ரெண்ட். தமிழ் பழமொழி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட். சூப்பர் கெவின். I request Shalini to deliver English proverb. Good morning friends. English proverb. Big for cat, Maliki Patti. Thank you friends. I request Srihasti to deliver mother. Good morning friends. Basil. நீரில் உள்ள கல் அது என்ன கல்? கலங்கள். Thank you friends. My Srihasti. Let us Kritika to deliver golden well. Morning friends. Golden well. சீற்றே ஊதாரி ஒழுங்கற்ற பிச்சைக்காரன். Thank you friends. My Kritika. I request Karisano to deliver good advice. Good morning friends. Good advice. தினமும் 2 முறை பல் துலக்க வேண்டும். Thank you friends. I request Cinnamma to deliver இன்னொரு தகவல். Good morning friends. இன்று ஒரு தகவல். ஜூலை 30 இன்றைய நாள் இனிய நாள். பத்மபூஷன் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தினம். ஜூலை 30 இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண்மணி எனும் பெருமைக்கு உரியவர் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சட்டசபை துணை தலைவராக பதவி வசித்த போது தேவசாசி ஒழிப்பு முறை, இருதான தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் போன்ற சில சட்டங்களை தீர்மானம் கொண்டு வந்தார் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஜூலை 30 இன்றைய நாள். Thank you. Read the news. Good morning friends. இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் அச்சியா. 6ஆம் வகுப்பிலிருந்து பள்ளியில் நடைபெறும் காலாண்டு அரையாண்டு தேர்வு அட்டைவணைகளை வெளியிட்ட தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். புலிகளை பாதுகாப்பதன் வழியே நம் காடுகளே பாதுகாக்கப்படுவதாக பன்னாட்டு புலிகள் தினத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரை. திருச்சியில் இதுவரை இல்லாத வகையில் 122.9 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்தால் துருக்கி மக்கள் அவதி. விளையாட்டுச் செய்திகள். சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவிடம் படுதோல்வி அடைந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி.